நான் தான் ஏற்கனவே சொல்றேன், அக்கா கனிமொழி அவர்கள் மட்டும் மாஸ்க் மட்டும் போட்டுக்கிட்டு திமுகவினுடைய பொதுக்கூட்டத்துல அந்த இடத்துல இருந்து மேடைக்கு நீங்க தனியாக எந்த விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆகாம நீங்க நடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நான் திமுகவுக்கு மாறிடுறேன். கனிமொழி அக்கா மாஸ்க் போட்டுக்கிட்டு இவன் பாலியல் துன்புறுத்தல் இல்லாம வந்துறியா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அக்காவுக்கு சவால் விடுறாங்க. அது மட்டும் இல்ல, திமுகவுல இருக்கிற அத்தனை ஆண்களும் பாலியல் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிக மிக ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைய போட்டுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட தலைவர் சீமான் விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தார்ல, கோர்ட்டுக்கு ஸ்டேஷனா ஏறிட்டு இருந்தார்ல, கடைசியா உச்ச நீதிமன்றம் போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும் 8 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காரு. கருக்கலைப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுட்டு இப்படி நிற்கதிய விட்டாரு. அதனால அது கண்ணாடி முன்னாடி பேசிட்டு திமுகவுல இருக்கிற சகோதரர்களை பத்தி பேசுது. கனிமொழி அக்கா மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான பெண்கள் திமுகவுல இருக்கோம். தினந்தோறும் பொதுக்கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் நாங்க ரொம்ப மரியாதையை எங்களை இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சி கண்ணியமாகவும் மரியாதையாகவும் பெண்களுக்கு உரிய அந்த மரியாதையை கொடுக்குது அப்படின்னாக்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான். ஏன் இன்னைக்கு இந்த பெண்மணி மேடை ஏறி பேசுவதற்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். பெண்களை ஊட்ட விட்டு வெளியே வரக்கூடாதுன்னாங்க. ஆனா அந்த விடுதலையை அந்த பெண் சுதந்திரத்தை பெற்று கொடுத்தது தந்தை பெரியார் அவர்கள் தான். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கணும், வேலைக்கு போகணும் என்று சொல்லி ரோடாக அவர் தான் தன்னோட பெண்களுக்காக வாழ்நாள் முழுசும் உழைச்சாரு. அவர் வழியில வந்தவர் தான் நம்ம கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமையை வாங்கி கொடுத்திருக்காரு. படிக்கிற பெண்களுக்கு திருமண உதவி திட்டங்களை கொண்டுகிட்டு வந்தாரு. அறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமண சட்டம் என்று இந்தியாவிலேயே முதலாக திருமணத்தின் மூலமாக பெண்களுடைய சுயமரியாதையை மீட்டு கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. அந்த திருமணத்தை அறிமுகம் செய்தது தந்தை பெரியார். இந்த சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக சுயமரியாதை திருமணம் என்ற அந்த தீர்வை கொண்டுட்டு வந்தாரு தந்தை பெரியாரு. அதுக்கு அண்ணா சட்டம் வடிவம் கொடுத்தாரு. இப்போ அந்த பொண்ணு பேசுது, அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அண்ணன் சீமான் தண்டிக்கப்பட்டவர், சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்ததாக இருக்காங்க. இன்னும் அது மாதிரி அந்த கட்சியில பல தம்பிமார்கள் அந்த மாதிரி புகார்கள் அவங்க மேல இருக்கு. இதோ யோகிய சிகாமணிங்க மாதிரி இங்க பேசிட்டு இருக்க கூடாது. அது பேசுறது அத்தனையும் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டு துப்பிட்டு இருக்கு. நாவா அடக்கி பேசணும். மேடை ஏறி நீங்கெல்லாம் பெண்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொன்னது மக்களுக்கு சேவை செய்யத்தான், இன்னொருத்தர அவதூறா பேசுவதற்கு இல்லை என்பதை அந்த பொண்ணு புரிஞ்சு பேசணும்.